மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே மீன்பிடிப்பதில் ஏற்பட்ட தகராறில் 2 மீனவர்கள் காயமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தரங்கம்பாடியை சேர்ந்த 9 மீனவர்கள் ஒரே படகில் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றுள்ளனர். தூப்பேட்டை மீனவ கிராமத்திற்கு கிழக்கே 5 கடல் மைல் தொலைவில் மீன்பிடிக்க கடலில் வலையை இறக்கிய போது சுருக்கு வலை பொருத்திய ஃபைபர் படகில் வந்த பூம்புகார் மீனவர்கள் நாங்கள் பார்த்த மீனை நீங்கள் எப்படி பிடிக்கலாம் என கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு உள்ளனர். இன்னைக்கு காலையில சரியா 8 மணிக்கு இங்க இருந்து போட்டு தொழிலுக்கு போனோம். போய் வலை போடும் போது ஒரு 10 மணியை போல வலை போட்டு இருந்தா பூம்புகாரை சேர்ந்த போட்டுக்காரங்க வந்து எங்க வலைய அவங்க அத்துமீறி வலையை அறுத்தாங்க. சுருக்கோலை போட்டு அவங்க சுருக்கோலை எடுத்துட்டு வந்து 3 போட்டு சேர்ந்து எங்க வலையை அத்துமீறி அறுத்தாங்க. வலையை ஏன் அறுக்குறீங்கன்னு கேட்டதுக்கு கொடூர ஆயுதம் கத்தி கம்பு கல்லு கருங்கல் இதெல்லாம் கொண்டு கொடூர ஆயுதம் கொண்டு எங்களை சராமாரியா தாக்குனாங்க. அதில் கடுமையான ரத்த காயம் ஆயிடுச்சு. உயிருக்கு போராடிட்டு இருந்த எங்களை திரும்ப கொண்டு வந்து எங்களை திரும்ப தாக்குனாங்க. நாங்க தாக்குனதை பார்த்து பக்கத்துல இருந்த வெள்ளக்கோயில் படகுக்காரங்க எங்களை வந்து சரியான நேரத்துல காப்பாத்தலன்னா எங்களுடைய உயிருக்கு உத்தரவாதமே இருந்திருக்காது. வாக்குவாதம் முற்றிய நிலையில் பூம்புகார் மீனவர்கள் தரங்கம்பாடி மீனவர்களை தாக்கியது மட்டுமல்லாமல் அவர்களின் படகு மற்றும் வலைகளை சேதப்படுத்திவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இந்த மோதலில் காயமடைந்த மீனவர்களான சதீஷ்குமார் மற்றும் நிதிஷ் ஆகியோரை சக மீனவர்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவர்களுக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து கண்காணித்து வரும் நிலையில் தாக்குதல் நடத்தியவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சக மீனவர்கள் வலியுறுத்தினர். மேலும் சுருக்கு வலையால் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுவதாகவும் அதனை தடை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். பூம்புகாரை சேர்ந்த ரகுபதிங்கிற போட்டுக்காரவங்க 3 சுருக்கோலை போட்டு 27 மீனவர்களும் சேர்ந்து அந்த 9 பேரையும் தாக்கி ஒரு உயிருக்கு வந்து அதிக சேதத்தை ஏற்படுத்திருக்காங்க. தண்ணியில விழுந்தவரையும் ஒரு காவந்து பண்ற எண்ணங்கள் இல்லாம கொடூரமா மேலும் தாக்கிருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட நாங்க வந்து 10 வருஷமா சுருக்கொலைக்காக போராடிட்டு இருக்கோம். சுருக்கொலையும் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்து அதன்படி வலியுறுத்தி அரசும் அதுக்கு தடை விதிச்சு அரசு எந்த முறையில எடுக்கணுமோ எடுக்க சொல்லிருக்கு. இப்போ வந்து இந்த கிட்டத்தட்ட இந்த ஏப்ரல் 15 வந்து மீன்பிடி தடைகாலம். இந்த தடை காலத்திலையும் சுருக்கொலையை பயன்படுத்தி அவங்க சிறு தொழில் பார்த்தவங்கள வந்து படகுல ஏறி அவங்கள அடிச்சு அவங்கள தாக்குதல் நடத்தி ரப்பர் குண்டு கருங்கல்லு பைப்பு இரும்பு பைப்பு கத்தி கொடி போன்ற கொடிய ஆயுதத்தால தாக்கி அவங்கள உயிருக்கு வந்து உத்தரவாதம் இல்லாத அளவுக்கு அவங்கள அடிச்சு நாசம் பண்ணியிருக்காங்க.